எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்கும் நிகழ்ச்சி சென்னை ஆர்கே நகரில் நடைபெறுகிறது. இதில் மீனவர்களுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உதவிகளை வழங்கியிருக்கிறார். தற்போது அவர் பேசி வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சோதர் கருப்பணன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தலைமைச் செயலாளர் அவர்களே, அரசு உயர் அதிகாரி அவர்களே, காவல்துறை அதிகாரிகளே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களே, மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பாசத்திற்குரிய மீனவ பெருமக்களே மற்றும் இங்கு பெருந்திரளாக கூடியுள்ள பொதுமக்களே, கழக உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அழகாக படகோட்டி படத்திலே பாடினார்கள். தரைமேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீர் பிழைக்க வைத்தான் என்று அழகாக மீனனுடைய வாழ்க்கையை தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டியவர் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மீனனுடைய நலத்திலும் வளத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்ட ஈடுபாடும் அக்கறையும் போலவே மாண்புமிகு அம்மா அவர்களும் மீனவர்களுடைய பாதுகாப்பிற்கும் வாழ்க்கை தரத்திற்கும் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி மீனவர்களுக்கு உற்ற தோழலாகவும் பாதுகாப்பாகவும் விளங்கியவர். மாண்புமிகு அம்மாவின் ஆசையோடு நடைபெறும் அம்மாவுடைய ஆட்சியிலே அம்மாவுடைய அரசு மீனவர்களின் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்தும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு அம்மாவின் விருப்பப்படி மீனவர்களுக்கு தனி வீட்டு வசதி திட்டத்தை செயல்படுத்த 85 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5000 வீடுகள் கட்டுவதற்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று தலைமைச் செயலகம் வந்த அன்றே ஆணை வெளியிடப்பட்டது. இது ஒன்றே மாண்புமிகு அம்மாவின் வழியில் செயல்படும் அரசு என்பதை, மீனவர் நலனில் தொடர்ந்து செயல்படும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மாண்புமிகு அம்மாவின் அரசு மீனவர்களின் நலன் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் மீன்வள மேம்பாட்டிற்கும் அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. அம்மா அவர்கள் சொன்னதையெல்லாம் செய்வதோடு சொல்லாத பலவற்றையும் செய்து காட்டி சாதனை படைத்து நீங்களும் அறிந்ததே. முந்தைய திமுக அரசால் 2010-2011 ஆண்டில் மீன்வளத்துறைக்காக ஒதுக்கப்பட்ட தொகை 193 கோடி 33 லட்சம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று தவ வாழ்வு வாழ்ந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் 2016-17 ஆண்டில் 744 கோடி ரூபாயை பன்மடங்கு உயர்த்தி மீனவர்கள் வாழ்வுக்கு வளம் ஊட்டினார்கள். மாநிலத்தின் மீன்வள உட்கட்டுப்பு வசதிகளை முனைப்புடன் மேம்படுத்தும் விதமாக மாண்புமிகு அம்மாவின் அரசு கடந்த 5 ஆண்டுகளில் எப்போதும் இல்லாத வகையில் அதிகபட்சமாக 1105 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் முடித்துள்ளது என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டினை முதன்மை மாநிலமாக ஆக்க வேண்டும் என்று அயராது பாடுபட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் மீனவர் மேம்பாட்டிற்காக பல்வேறு முன்னோடி திட்டங்களை தொடர்ந்து அறிவித்து செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்தியாவிலேயே முதன்முறையாக மீன்பிடி குறைந்த காலங்களில் ஒவ்வொரு மீனவ குடும்பங்களுக்கும் அரசு நிவாரணமாக 4000 ரூபாய் வழங்கி வந்ததை 5000 ரூபாயாக உயர்த்தியவர் மாண்புமிகு அம்மா அவர்கள். மீன்பிடி தடை காலங்களில் நிவாரணமாக 2000 ரூபாய் வழங்கியதை 5000 ரூபாயாக உயர்த்தி வழங்கி மீனவர் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்பை ஊக்குவிக்க புதிய தூண்டில் முறை
சூறை மீன்பிடி படகுகள் கட்டுவதற்கு 30 லட்சம் ரூபாய் வரை அதிகபட்ச மானிய உதவி வழங்கும் திட்டத்தையும் மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் தந்தார்கள். இதே ஆர்கே நகர் தொகுதியில் மற்றும் மீனவர்களுக்காக பல்வேறு திட்டப் பணிகளை மாண்புமிகு அம்மாவின் அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக ஒரு சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். புதிய சூறை தூண்டில் மற்றும் செவுள் வலை மீன்பிடி விசைப்படகுகளை கட்டிட 50% மானியமாக அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் 11 பயனாளி குழுக்களுக்கு 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு படகு கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. மீன்பிடிப்பு குறைவு கால சிறப்பு நிவாரணமாக 2016-17 ஆண்டில் 4524 மீனவ குடும்பங்களுக்கு 22 கோடியே 62 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. தேசிய கடல் மீனவர் சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் 2016-17 7129 மீனவர்களுக்கு 64 லட்சம் ரூபாய் மாநில அரசு நிவாரணமாக வழங்கப்பட்டது. தமிழ்நாடு கடல் மீனவ மகளிர் சேமிப்பு மற்றும் நிவாரண திட்டத்தின் கீழ் 2016-17 8206 மீனவ மகளிருக்கு 1 கோடியே 47 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு அரசால் நிவாரணமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர் கடலில் மீன்பிடிக்கும் போது அவர்களது பாதுகாப்பினை உறுதி செய்ய கம்பில்லா தொலைத்தொடர்பு வசதிகளை உருவாக்கி ஒவ்வொரு மீன்பிடி படகிற்கும் VHF சாதனம் வழங்கப்படும் திட்டம் தந்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். இந்தியாவிலேயே முதலாவதாக மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில் 2012 ஆண்டு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டது. மீனவர்களுக்கு தொழில்நுட்ப உதவிகள் வழங்குவதிலும் தமிழ்நாடு ஒரு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. பாக் வளைகுடா பகுதியில் தமிழ்நாடு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை நிலைநாட்டவும் திமுக ஆட்சியில் தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவினை மீட்டெடுப்பதிலும் மாண்புமிகு அம்மாவின் உறுதியான நிலைப்பாட்டினை தற்போது அம்மாவின் அரசு தொடர்ந்து வலியுறுத்திய விதமாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை 27/2/2014 அன்று புதுடெல்லியில் நேரில் சந்தித்து மீண்டும் ஒரு கோரிக்கை மனுவை அளித்துள்ளேன். இலங்கை கடற்படையின் தொடர் தாக்குதலால் நிகழ்வுகள் துன்புறுத்துவதால் சிறைபிடித்தல் ஆகிய சம்பவங்கள் நடப்பதை தடுத்திடவும் தீர்க்கமான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டிய வலியுறுத்தியும் இதுவரை மாண்புமிகு பாரத பிரதமருக்கு மாண்புமிகு அம்மாவின் அரசால் 115 கடிதங்கள் எழுதப்பட்டுள்ளன. இதன் காரணமாக 2011 முதல் இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்ட 2541 தமிழக மீனவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 357 மீன்பிடி படகுகள் விடுவிக்கப்பட்டு தமிழகத்திற்கு கொண்டு வரப்பட்டன. தற்போது இலங்கை சிறையில் உள்ள 85 மீனவர்களில் 128 படகுகளுடன் விரைவில் மீட்டு தமிழகம் அழைத்து வருவதற்கு தொடர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆர்கே நகர் தொகுதியில் சென்னை மீன்பிடி துறைமுகம் பணிகளில் 92 கோடியே 63 லட்சம் ரூபாய் செலவிலும் கத்திவாக்கம் நெடுஞ்சாலை மற்றும் காக்ரேன் பேசின் சாலை ரயில்வே சந்திப்பு மேம்பாலம் 16 கோடியே 66 லட்சம் ரூபாய் செலவிலும் கட்டப்பட்டு மாண்புமிகு அம்மாவர்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள பவர்குப்பம் பகுதியில் பழைய குடிசை மாற்று வாரிய வீடுகளுக்கு மாற்றாக 23.27 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 556 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளும் அரங்கநாதபுரம் திட்டப்பகுதியில் பழுதடைந்த 360 குடிசை மாற்று வாரிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு மாற்றாக 480 புதிய குடியிருப்புகள் 40.71 கோடி ரூபாய் செலவில் மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளும் வழங்கப்பட்டுள்ளது. தண்டையார்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு 2 கோடியே 2 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் திறந்து வைக்கப்பட்டதுடன் தண்டையார்பேட்டை புதிய வருவாய் கோட்டத்தையும் உருவாக்கினார்கள். ஆர்கே நகர் பகுதியில் உள்ள மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தினை மாண்புமிகு அம்மா அவர்களால் துவக்கி வைத்தார்கள்.
மாண்புமிகு அம்மாவால் துவக்கி வைக்கப்பட்ட ஒரு சில திட்டங்களை முடிக்கப்பட்ட பணிகளை மட்டுமே இங்கே நான் குறிப்பிடவில்லை. சமீபத்தில் சென்னையை தாக்கிய கோர தாண்டவமாடிய பத்தா புயலால் கடலில் படகு மூழ்கிய விபத்தில் உயிரிழந்த மற்றும் காணாமல் போன மீனவர்களின் குடும்பங்களுக்கும் மற்றும் பிற மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் தனித்தனி சம்பவங்களில் மீன் பிடித்தபோது உயிர் இழந்தவர்கள் அவன் குடும்பங்களுக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் நிவாரணம் இன்று வழங்கப்படுகிறது. 28/1/2014 அன்று எண்ணூர் காமராஜ் துறைமுகத்தில் அருகில் 2 தனியார் கப்பல்கள் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி கொண்டதில் MD டான் காஞ்சிபுரம் என்ற கப்பலில் இருந்து கச்சா எண்ணெய் கசிவு ஏற்பட்டு கடலில் பரவியதால் திருவள்ளூர், சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளானார்கள். இந்த எண்ணெய் கசிவால் திருவள்ளூர், சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் 28 கிலோமீட்டரும், சென்னை மாவட்டத்தில் 19 கிலோமீட்டரும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 57 கிலோமீட்டர் நீளத்திற்கும் ஆக மொத்தம் 104 கிலோமீட்டர் நீளம் கொண்ட கடற்கரை மற்றும் அதனை சார்ந்த கடல் பகுதி பாதிப்பு ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட 3 மாவட்டங்களில் மீனவர்கள் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வந்த மீனவர்களுக்கு போதிய விலை கிடைக்காமல் மீனவர்களும் மீன்பிடி சார்ந்த தொழில் புரிவோரும் பாதிப்படைந்துள்ளனர். மாசுபடுத்தியோர் மாசு நிவர்த்திற்கான செலவினத்தை மேற்கொள்ள வேண்டும் என்ற கொள்கை அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் வாழ்வாதார இழப்பீடாக மாநில அரசால் மதிப்பீடு செய்யப்பட்டு 135 கோடி ரூபாய் 35 லட்சம் ரூபாயினை இந்த இழப்பீடை உரிய காப்பீட்டு நிறுவனத்திலும் பெறும் பொருட்டு அதற்கான கடிதத்தை இந்திய அரசின் கப்பல் போக்குவரத்து இயக்குனர் தலைவருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்கிடையிலே எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் துயரினை விரைந்து நீக்கும் வகையில் இடைக்கால நிவாரணமாக 75 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு மத்திய கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் நிதின் கட்காரி அவர்களை புதுடெல்லியிலே 28/2/2017 நேரில் சந்தித்து கோரியுள்ளோம். மீனவர்களின் துயரினை களையும் பொருட்டு மாண்புமிகு அம்மா அவர்களின் வழியில் நடக்கும் அம்மாவுடைய அரசு சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மீனவ குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வீதம் 30,000 குடும்பங்களுக்கு மொத்தம் 15 கோடி ரூபாய் இடைக்கால நிவாரணமாக வழங்க ஆணை வெளியிடப்பட்டு அதனை செயல்படுத்தும் விதமாக இன்று நேரில் நிவாரணம் வழங்க வந்துள்ளோம். மாண்புமிகு டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலும் மாண்புமிகு இதயம் அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் பல்வேறு நலத்திட்டங்களால் மீனவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பன்மடங்கு முன்னேறியுள்ளது. மீனவர்களுக்கு இயற்கையாக இடர்பாடுகளால் துயரம் ஏற்படுவது போதெல்லாம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு விரைந்து உதவிக்கரம் நீட்டி அரவணைத்து வந்திருக்கின்றது. கருவியும் காலமும் செய்யும் அருவியும் மாண்டது அமைச்சு என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கேற்ப மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்ல அரசும் சிறந்த அமைச்சர்களும் எப்படி இருக்க வேண்டும் என்ற இலக்கணம் வகுத்து எங்களுக்கு பயிற்சி அளித்த வண்ணம் இந்த அரசு இப்போது மக்களின் எண்ணமறிந்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். மாண்புமிகு அம்மாவின் எண்ணப்படி மீனவர்கள் பாதுகாப்பதில் இந்த அரசு எப்போதும் விழிப்புடனும் விவேகத்துடனும் செயல்படும் என்று இந்த இனிய விழாவிலே நான் உறுதி கூறுகின்றேன். இந்த விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.